இந்த ஈஸ்வரிக்கு ஒரு சம்பவம் பண்ணி யாராச்சும் அவங்க வாயை மூட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பல நேரங்களில் பலருக்கும் தோன்ற மாதிரி தான். சின்ன குழந்தைன்னெலாம் பார்க்குறதில்ல, மையுவை காயப்படுத்துறது, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ராதிகாவை காயப்படுத்துறது, கூடவே வந்து நல்லா கவனிச்சிக்கிற பாக்கியாவை காயப்படுத்துறது, எழில காயப்படுத்துறதுன்னு எல்லா வேலையும் செய்வாங்க. இப்போ இதில் வேறு வந்து அவங்களுக்கு சலங்கை கட்டி ஆட விடுற மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. என்னென்னா பாக்கியாவும் கோபியும் சேர்ந்து சமைக்கிறாங்கிறதும். அப்படியே வந்து பாக்கியாவை பார்த்து ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி கோபி நாடகம் நடிக்கிட்டு இருக்கார் அவர் வேறு தனியாக. உடனே வந்து எவ்வளோ சூப்பர்லம்மா பாக்கியா, எப்படி பம்பர மாதிரி சுற்றுறா பார்த்தீங்களா, கயிறை கட்டி சொல்லிட்டு விட்ட மாதிரி சுற்றுறா, வாவ் அப்படின்னு அவர் பேசினதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்களும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு அந்த சமைக்கிறது, இதை எடுத்து பண்ணுங்க, அதை போடுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ திடீர்னு கால் பண்ணி வந்து கோலா உருண்டை கண்டிப்பாக ஒரு 1500 கோலா உருண்டை வேணும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் எப்படி 1500 கோலா உருண்டைனா, இல்லை மட்டன் வாங்க முடியாது, வாழைப்பூ முடியாது, நம்ம சோயாவில் செய்யலாம் அப்படின்னு அதில் செஞ்சு பார்த்தா அதுவும் பயங்கரமாக இருக்கான். பாக்கியா கைப்பட்டா எல்லாமே பொண்ணாயிடும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் வந்த வாழை இலையெல்லாம் கிழிஞ்சு போய் வந்துடுச்சு. ஐயோ வாழை இலை கிழிஞ்சிருச்சா அப்படின்னா உடனே டக்குன்னு இவர் ஆர்டர் பண்ணி இவரோட ஆட்கள்கிட்ட வந்து வாழை இலை வாங்கி கொடுத்துட்றாரு. இல்லை ராஜசேகர் வேற வந்து பார்த்து சாப்பிட்டு ஒவ்வொரு தடவையும் ஆர்டரை பயங்கரமாக செய்கிறீங்களே, உங்களை பார்த்தாலே எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு வேற அவங்களுக்கு தனியாக வேற வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஈஸ்வரி இதான் சரியான டைம் ராதிகாவை தனியாக கூப்பிட்டு, எவர் அங்கெல்லாம் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, கோபிக்கும் பாக்கியாவை பிடிச்சிருக்கு, நீங்கள் இருக்கன்னா அமைதியாக இருக்கான், நீ கொஞ்சம் வீட்டை விட்டு டிவர்ஸ் குடிச்சு போயிட்டேன்னா அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு பேசும்போது வாய மூடு அப்படின்னு உள்ளார பாக்கியா நுழையணும். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இன்னொரு தடவை இந்த எண்ணத்தோட தான் இங்கே இருப்பீங்க அப்படின்னா அந்த வீட்டை விட்டு வெளில போயிடுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசணும். இப்படி இல்லாமல் கதையை இங்கே வச்சுக்கிட்டு இவங்க அதை பிரித்து விட பார்க்குறது, அவர் வந்து 2 ஒய்ஃப் வீட்டில் வச்சுக்கிட்டு வந்து சிரிக்கிறது, அந்த காமெடிக்கு சிரிக்கிறதுலாம் வந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அருவருப்பாக கதை போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த கதை போகிற விதம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கூடவே அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ஃப்யூம்ஸில் ஆரம்பித்து ஸ்லிப்பர், ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக் எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போகுது. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருட்கள் கூட இருக்குது, அப்படினால வந்து பிடிச்சிருந்தா பார்த்து வாங்கிக்கோங்க. கூடவே இந்த பாகியலட்சுமி சீரியல் எப்படி போகுது, இந்த சீரியல் எப்படியே கொண்டு போகலாமா இல்லை முடிச்சது பெட்டர் நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.